Hi, I am Manimegalai. 10th standard algebra chapter example 3.36 பார்க்கிறோம். Solve pq x square minus p plus q whole square into x plus pq whole square equal to 0. equation கொடுத்து இதை solve பண்ண சொல்றாங்க. இந்த sum பார்த்தீங்கன்னா நம்ம வந்து formula methodல solve பண்ணலாம். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல a equal to pq, b equal to minus p plus q whole square, c equal to p plus q whole square. Formula x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x equal to ஃபார்முலால இருக்க மைனஸ் b க்கு என்ன இருக்குன்னா minus p plus q whole square plus or minus root of b square க்கு minus p plus q whole square minus 4 into a is pq, c is p plus q whole square divided by 2 into pq equal to minus into minus plus ஆயிடும் நமக்கு p plus q whole square plus or minus root of p plus q வந்து நமக்கு whole squareல இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆயிடும்னா மைனஸ் வந்து மைனஸும் நமக்கு சேர்ந்து ஸ்கொயர் ஆயிடும். ஸோ மைனஸ் வந்து நமக்கு பிளஸ் ஆயிடும். ஆல்ரெடி நம்ம p plus q க்கு இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ p plus q பவர் 4னு கிடைக்கும் நமக்கு. மைனஸ் 4 into pq into p plus q whole square. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்குன்னு பார்க்கலாம். divided by 2pq. இப்போ அப்படியே எழுத போறோம். p plus q whole square plus or minus root of இப்போ 2 terms இருக்கு நம்ம இந்த ரூட்டுக்குள்ள. இங்க ஒரு term இருக்கு, இங்க ஒரு term இருக்கு. இந்த 2 termsல என்ன காமனா இருக்கு? இங்க p plus q whole power 4 இருக்கு, இங்க p plus q whole square இருக்கு. அப்ப இங்க 4 இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. அப்ப p plus q whole square நம்ம காமனா வெளிய எடுத்துறலாம். வெளிய எடுத்துட்டோம் அப்படினா உள்ள என்ன இருக்குன்னா p plus q whole square minus 4pq. இந்த ஸ்கொயர் தான் நம்ம காமனா இங்க வந்துருச்சு இல்லையா? அதனால நம்ம அதை எழுத தேவையில்ல. divided by pq, p plus q whole square plus or minus இப்போ p plus q whole square நம்ம வெளிய எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு p plus q மட்டும் கிடைக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் குள்ள பாத்தீங்கன்னா இந்த p plus q whole square வந்து நம்ம ஃபார்முலால எலாபரேட்டா போடலாம். அதாவது a plus b whole square ஃபார்முலா மெத்தட்ல போட்டோம்னா p square plus 2pq plus q square minus 4pq ன்னு கிடைக்கும். divided by 2pq equal to p plus q whole square plus or minus p plus q p square. இங்க பாத்தீங்கன்னா plus 2pq ல minus 4pq போயிடுச்சு. நமக்கு என்ன இருக்கும்? minus 2pq plus q square divided by 2pq. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் குள்ள பாருங்களேன். p square minus 2pq plus q square இருக்கு. அப்ப a square minus 2ab plus b square மெத்தட்ல இருக்கு. அப்ப a minus b whole square எழுதுற மாதிரி இங்க p minus q whole square நம்ம ரைட் பண்ண போறோம். இங்க p plus q whole square plus or minus p plus q into p minus q whole square இதுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு. divided by 2pq. இப்போ p plus q whole square plus or minus ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப p plus q into p minus q அப்படின்னு நமக்கு கிடைக்கும். divided by 2pq. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த plus or minusக்கு முன்னாடி ஒரு term இருக்கு, நமக்கு பின்னாடி ஒரு term இருக்கு. அத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 2 termsலயும் நமக்கு என்ன காமனா இருக்கு? இதுல ஒரு p plus q இருக்கு, இதுல ஒரு p plus q இருக்கா? அப்ப அந்த p plus q வை நம்ம காமனா வெளிய எடுத்துக்கலாமா? அப்ப காமனா வெளிய எடுத்தோம்னா p plus q into p plus q plus or minus p plus q ஆல்ரெடி போயிடுச்சு. இங்க என்ன இருக்கும்? p minus q இருக்கும். divided by 2pq ன்னு இருக்கும். இப்போ இதுக்கு x க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ தனித்தனி அந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு தனியா எடுத்து போட போறோம். பிளஸ்க்கு தனியாவும் மைனஸ்க்கு தனியாவும் நம்ம எடுத்து சம் போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் பிரிச்சு எழுதிக்கலாமா? அப்ப x equal to p plus q into p plus q into plus p minus q divided by 2pq. இந்த இடத்துல இன்னொன்னு மைனஸ்ல இருக்கிறது எழுதலாம். சரி இங்க இடம் பத்தாது. சோ நம்ம பின்னாடி போடலாம். ஃபர்ஸ்ட் நான் பிளஸ்ல இருக்கிறத சால்வ் பண்றேன். p plus q into p plus q பிராக்கெட்டை ரிமூவ் பண்றோம். plus p minus q divided by 2pq
plus q minus q cancel ஆயிடுச்சு so p plus q into add பண்ணோம் அப்படின்னா 2p divided by 2pq இப்போ நமக்கு என்ன cancel ஆகும் p க்கு p cancel 2 க்கு 2 cancel ஆயிடுச்சு அப்ப x equal to p plus q divided by q இப்போ x க்கு plus ன்னு substitute பண்ணி நமக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு அடுத்து நம்ம x க்கு என்ன substitute பண்ணனும் minus ன்னு substitute பண்ணி இன்னொரு ஆன்சர் find out பண்ணனும் x equal to p plus q into minus p plus q into minus p minus q divided by 2pq sorry இந்த இடத்துல plus multiplication வரும் அப்ப p plus q into p plus q minus ஆல multiply பண்ணக்குள்ள minus p plus q கிடைக்கும் divided by 2pq minus p plus p cancel ஆயிடுச்சு p plus q into 2q கிடைக்கும் divided by 2pq q cancel 2 cancel அப்ப x equal to p plus q divided by p இப்போ x க்கு நம்ம 2 ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இங்க ஒரு ஆன்சர் இந்த இடத்துல ஒரு ஆன்சர் x equal to அதாவது plus ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணக்குள்ள நமக்கு p plus q divided by q ன்னு கிடைச்சிருக்கு minus ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணக்குள்ள p plus q divided by p ன்னு கிடைச்சிருக்கு p plus q divided by q p plus q divided by p